Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services. Viewers, நம்ம இன்னைக்கு இருக்கிற பிளேஸ் வந்து Triplicane பார்த்தசாரதி டெம்பிள் கிட்ட தான் இருக்கும். நம்மளோட ட்ரெயினை ஓன் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் Hyundai Venue Nline சீரிஸ். அவருக்கு இப்போ நம்ம கொடுக்கறது இன் அண்ட் அரௌண்ட் ஆஃப் Triplicane ரோட்ஸில் டிரைவ் பண்ணுற டாஸ்க் தான் அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நேரோ மார்க்கெட் ரோட்ஸ் அண்ட் நேரோ ஸ்ட்ரீட்ஸ். ஆட்டோமேட்டிக் காரில் இந்த மாதிரி ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். அவரோட வெஹிக்கிள் வந்து வென்யூலே வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் 1 லிட்டர் டர்போ இன்ஜின். நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறது Triplicane டெம்பிள்லேருந்து தான் இன் அண்ட் அரௌண்ட் சரௌண்டிங்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம தியரிட்டிக்கலாக எல்லா கான்செப்ட்டுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ரோட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ட்ரோல்டு ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணணும். அவரோட வெஹிக்கிள் வந்து டிசிடி 1 லிட்டர் டர்போ இன்ஜின்றதுனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். மூவ்மெண்ட் வந்து நம்ம பிரேக்லேயே மூவ் பண்ணலாம். லிட்டில் டச் ஆஃப் ஆக்சிலேட்டர் இருந்தால் போதுன்றதை சொல்லியிருக்கேன். அண்ட் ஆக்சிலேட்டர் வந்து கண்ட்ரோல்டாக அவர் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு 10% ஆஃப் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி வந்து கரெக்டாக 10 to 20 ஸ்பீட்லேயே மேனேஜ் ஆகி மூவ் ஆகும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் பொறுத்த மட்டும் போத் ஹேண்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் அண்ட் 3 o'clock பொசிஷன் ஹோல்டு பண்ணணும். ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ லெஃப்டில் நடந்து போகிற பீப்புள்ஸ், பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாமே அவர் பார்த்துக்கணும். அப்படி லெஃப்டில் ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்கும்போது அவர் அதை அவாய்ட் பண்ணும்போது அந்த அப்டக்கிளோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல அவர் அவாய்ட் பண்ணணும். க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது. நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நம்மளுடைய லெஃப்ட் போர்ஷன் எப்பவுமே சேஃப் ஜோனில் இருக்கணும். இப்போ முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்காருன்னா அந்த வெஹிக்கிளோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல இந்த வேகனார் இருக்காங்க. இப்போ இவங்களோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணோம். அவங்க ரிவர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம நல்லா ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்கள அதே இடத்துல பொசிஷனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணோம். அப்படி ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மிரர் பார்க்கணும், ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப டைம் எடுக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ளே இந்த லெஃப்ட்டில் அந்த ஆட்டோ வந்து அவர் நம்மளை ஹரியப் பண்ணுறாரு. இப்போ ஒரு சிக்னலஸ் ஜங்ஷனில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும், லெஃப்ட் சைடில் ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் பார்க்கணும், ரியர் மிரரும் பார்க்கணும். 4 பக்கமும் இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷனில் நம்ம வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே மர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரைட் லைனில் பிளாக் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட் லைனில் வர வெஹிக்கிள்ஸை கிராஜுவலாக பிளாக் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுற வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே போகணுன்றதை சொல்லியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள். இந்த இடத்துல ஆப்போசிட்டில் பஸ் வந்திருக்காரு. அவர் கம்ஃபர்டபுளாக மூவ் ஆகிற ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வந்துட்டு நம்மளோட ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணோம். லெஃப்ட் ஃப்ரேம், ரைட் ஃப்ரேம். நம்மளை லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த 2 ஃப்ரேமுக்கு நடுவில் வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளை யாராவது இந்த மாதிரி ரோடில் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் வர பார்த்துக்கணுன்றதை சார்கிட்ட சொல்லியிருக்கோம். சோஃபார் அவரோட ஸ்பீடு 10 to 20 தான் மெயின்டைன் பண்ணி மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஆக்சிலேட்டர் ஜஸ்ட் ஒரு ஹோல்டில் தான் வச்சுருக்காரு, ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஸ்லோ ஸ்பீடில் இனிஷியலாக ட்ராவல் பண்ணும்போது மட்டுமே தான் அவருக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பேஸ் கால்குலேஷன், ஃப்ரேம் கால்குலேஷன், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லெவல் Triplicane இன்டீரியர் ரோட்ஸு. இட்ஸ் வெரி நேரோ ரோட். ரொம்ப கிராம்பியாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வருவாங்க. நமக்கு பின்னாடியே வெஹிக்கிள் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹார்ன் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி ரோட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பேனிக் ஆகக்கூடாது. யாராவது ஹார்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடணும். இங்கே மேஜராக லெஃப்ட் சைடு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது. ஸ்பீடு வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக மூவ் பண்ணணும். ரைட் அண்ட் லெஃப்ட் மினி எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும். வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். அந்த ரோட்ஸ்லேருந்து எந்த வெஹிக்கிள் வேணால் எப்போ வேணால் சடனாக வருவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகும்போது யாராவது வந்தாங்கன்னா நம்ம எஸ்ஆர் நோ தேரி யூஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர்ந்து கால் எடுத்துகிட்டு பிரேக்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம இப்போ நமக்கு லெஃப்ட்டில் அந்த வெஹிக்கிள் பிளேஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த வெஹிக்கிளை ஃபுல்லாக நம்ம கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அகைன் பேக் டு லெஃப்ட் லைன் வரணும். இப்போ நம்ம இந்த ரோட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து மெயினாக கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். அவங்களுக்கு ஃபியர் போயிடும். அண்ட் நம்மளோட லேனில் லெஃப்ட் லைனில் எதாவது அப்டக்கிள்ஸ் இருந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற வெஹிக்கிளுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும். அண்ட் லெஃப்ட்டில் அந்த வெஹிக்கிளோடைய ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். க்ளோஸாக போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபுல் ஸ்டீரிங் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். இந்த ரோடு வந்து இருக்கிறது ரொம்ப டஃப்பான ரோடு. இதில் வந்து டுவல் கண்ட்ரோல் இல்லாமல்
சார்கிட்ட மட்டும் தான் கண்ட்ரோல் இருக்குது. நான் தியரிட்டிக்கலாக இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக தான் அவரை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வியூவர்ஸ், ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ரோட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு மெயின் ரோட்ஸ் அண்ட் நார்மல் ரோட்ஸில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரேம்குள்ளே யாராவது வரும்போது நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. இப்போ அந்த சைக்கிள் அவர் போனார், அவர் டோட்டலாக நம்ம ஃப்ரேம் வெளில போனதுக்கு தான் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்குறீங்க, ரொம்பவே கிராம்பியாக இருக்குது. ஸோ லெஃப்ட் அட்மோஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்போசிட் இந்த வேன் போனதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி 2 வீலர்ஸ் பொறுமை இல்லாததுனால அவங்க வந்துடுவாங்க. இப்போ அகைன் அவரை மாதிரியே இந்த பையனும் இங்கே வந்து கரெக்டாக லாக் ஆகிட்டான். இப்போ அந்த வேனுக்கு அங்கே லெஃப்ட் சைடில் அப்டக்கிள் இருக்கிறதுனால லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வருவார். இப்போ அந்த பையனை திருப்பி பின்னாடி போக சொல்லுவார். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாமே ஆகாது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ். அண்ட் இந்த ரோடு வரத்துக்கு முன்னாடியே சார்கிட்ட இந்த ரோட்டில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாருன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ அகைன் இந்த 2 வீலர் வந்து இந்த கேப்பில் போகலான்னு பார்த்தாரு. இனிஷியலாக இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்கும், கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். நம்ம பின்னாடி ஹார்ன் அடிப்பாங்க. பட் அவங்களோட அவசரத்துக்காக நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறோன்ட்டு. உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் வெஹிக்கிளில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் நீங்கள் கற்றுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.